ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதித்திடுவோம் நாம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி துதித்திடுவோம், துதித்திடுவோம் நாம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி துதித்திடுவோம். அல்லேலூயா 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 துதித்திடுவோம். அல்லேலூயா 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 துதித்திடுவோம். Praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord. துதித்திடுவோம் நாம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி துதித்திடுவோம், துதித்திடுவோம் நாம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி துதித்திடுவோம். அல்லேலூயா 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 துதித்திடுவோம். அல்லேலூயா 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 துதித்திடுவோம். Praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. துதித்திடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. துதித்திடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. துதித்திடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. துதித்திடுவோம். Hallelujah. என்ன பாடினோம்? துதித்திடுவோம், கர்த்தரை துதிப்போமாம். ஹalleluya. இந்த 6 மாதத்தினுடைய கடைசி கர்த்தரை நாளிலே கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. இந்த 5வது வாரத்திலே கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்தாரே. ஓ, ஜீவன் தந்தாரே, சுகம் தந்தாரே. ஓ ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆராதனை கூட ஒரு கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஏகமனதாக நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை ஆராதனை இந்த திருக்கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒரு கூட ரத்தத்தினாலே கழுவி எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இயேசு இப்பொழுது
இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இப்போதே அந்த ஒரு ரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவீராக, சுத்திகரிப்பீராக. எங்களை மாத்திரமல்ல, இந்த அளவு முழுவதும் உங்களுடைய பசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தரை பசுத்தப்படுத்துவீராக. வருகிறவர்களை ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தரை பசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி எங்களை கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கே நாமத்தால் 2 அல்லது 3 பேர் கூடுகளோ மத்தியில் இருக்க என்று சொன்னீரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. தேவனுடைய ஆள் இப்போதே தெய்வ மகிமையினால் நிரப்பப்படுவதாக. தெய்வ பிரசனம் இறங்குவதாக. ஆவியானவருடைய ஆளுகை கீழாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தலை காண விரும்புகிறோம். கர்த்தர் ஆண்டவரை அசைவாடுவதை ஆண்டவரை காண விரும்புகிறோம். கர்த்தருடைய பிரசனத்தை ஆண்டவரை அனுபவிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆலயத்தினுடைய ஆண்டவரை நாங்கள் பாடுகிற பாடுகள், துதி, ஆராதனை, ஆண்டவரே சாட்சிகள், ஜப பகுதிகள், ஆண்டவரே கேட்க போகிற வார்த்தை, முடிந்த பிறகு நடக்க போகிற விபிஎஸ் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய ஆவியானவரே நீ நடத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவரே நீ மையப்படுவீராக. கர்த்தருடைய ஆவியானவரே நீ அசைவாடுவீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ள வரும்போது ஆவியான நிரப்புவீராக. பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அப்பா ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பட்டும் அப்பா. தேவ சமூகத்தில் கூட்டி சேர்த்து எல்லா பாத்திரமும் இன்று நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். கராலதர ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்ப வேண்டும். துக்கம் சந்தோஷம் மாறணும். கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லி இந்த சமூகத்திலே காணப்பட ஒரு விஷயம், எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய ஆராதனை விரோதமாக, பசுத்தவான்களுடைய ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லா மனித வல்லமை, மன்கண், போராமை, எரிச்சல், பிசாசு கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டி சுட்டெரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி பாதுகாத்துக் கொள்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தர் இந்த தினம் கூடி அவரை போற்றி பாட கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. இந்த 6வது மாதம் கர்த்தர் ஜீவனோடு சுகத்தோடு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் தேவன் அளித்த நன்மை பெரியது. எதுவுமே சொல்றீங்க ஆமென். கர்த்தர் தேவன் அளித்த நன்மை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாது. பாடுமா? ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். கர்த்தரை
ஆங்கில பாடலை பார்ப்போம். Are you washed in the blood, in the soul's cleansing bed of the Lamb? Have you been to Jesus for? Have you been to Jesus for the cleansing balm? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His praises? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in His blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you walking daily by the Savior's side? Are you washed in the blood of the Lamb? Do you rest each moment in the crucified? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? When the bridegroom cometh, will your robes be white? Pure and white in the blood of the Lamb. Will your soul be ready for the passion's bride and be washed in the blood of the Lamb? Are you Are you washed in the blood, in His blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Lay aside the garments that are stained with sin and be washed in the blood of the Lamb. There's a fountain flowing for the soul of King. Oh, be washed in the blood of the Lamb. Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the அவருடைய ரத்தத்தினாலே நம்மெல்லாம் கழிப்பட்டு வந்திருக்கிறோமே. அவர் தான் நம்முடைய பரிகாரியாக இந்த உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, ஜீவ நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இந்த 6 மாதம் முடிக்கிற கடைசியான இந்த கர்த்தருடைய நாளிலே கூட இந்த திரும்பி பார்க்கும்போது என்னென்னலாம் துன்பம் நம்ம வாழ்க்கையில் வந்தது, என்ன வாதைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தரை நம்ம பரிகாரம். ஆமே. படுமா? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் இனிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் இனிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி.
எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தரே பரிகாரியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்தான் பரிகாரம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே 2024 ஆண்டு முன்பாக தம்முடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி ஜீவனை தந்து இந்த உலகத்திலே நம்மை வாழும்படியாக நமக்கு ஜீவனை தந்த அந்த இயேசு நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் தம்மையே நமக்காக கொடுத்தவர். அதோடு கூட எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. எப்பொழுது இயேசுடைய வாழ்க்கையில நம்ம சந்தித்தோமோ அப்போதிலிருந்து ஆண்டவர் நமக்கு பரிகாரம் செய்து கொண்டே இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பரிகாரம் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழும்போது கூட அந்த பேதுரு சொன்னார், இவர் நம்ம தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறார், இவருக்கு ஏதாவது செய்யும் என்று சொல்லும் போது பிள்ளையின் அப்பத்தை நான் நாய்க்கு கொடுக்க மாட்டேன் இயேசு சொல்லும் போது அந்த ஸ்ரீ சொன்னான், நீங்கள் சொல்றது சரிதான் ஆண்டவரே, ஆனால் எஜமான் டேபிள் மேலே இருக்கிற அந்த துணிக்கை கீழே விழும்போது அந்த எஜமானுடைய நாய்க்குட்டிக்கு சாப்பிட அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு திரும்பி பார்த்து சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் படி உனக்கு ஆக கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. இயேசு நல்லவர். ரிபாலாதா ரபக்கலாதா நமரா. ஓ ரிகபாபாபாபாபாபா ஷபாபாபாபா. தம்மையும் தந்து ஆவியம் தந்து அபிஷேகம் தந்து கிருபை தந்து பலன் தந்து சுகம் தந்து இந்த 6 மாதம் முடிக்கும்படி செய்த அந்த தேவனை போற்றி போற்றி துதிப்பே. ஹல்லேலூயா. பாடி பாடி உயர்த்துவே. ஓ ரபாலாதா நமக்கராதா நமதா ரிபாபாபாபாபா. யாருமே கிரெடிட் எடுக்க முடியாது. Nobody can take credits on you. Amen. நம்ம எல்லா கிரெடிட்ஸும் கர்த்தர் தான். ஆமென். அவரே எல்லாவற்றையும் செய்தார். ஆமென். அதில் எத்தனை பேர் ஆனந்தமாய் அவரை பாட போறீங்க? ஆயத்தமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாடி பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாடி பாடி ஆராதனை
பந்தியை ஆயத்தப்படுத்தினவர். ஓ ஹல்லேலூயா. குறைவில்லாமல் காத்தவரை உயர்த்தி உயர்த்தி போற்றி போற்றி உயர்த்திடுவோம். அந்த ஹல்லேலூயா அவர் யார் என்றால் இஸ்ரவேலை துதிக்கு வாசம் செய்கிறார். ஆமென். கர்த்தர் சொன்னார், எனக்கு என்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், அவளே துதியை சொல்லுவார். அவர் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்த. ஆமென். நம்முடைய தேவன் பரிசுத்த. பரிசுத்த நம் மத்தியிலே உலாவுகிறார். 7 கிறிஸ்துவுக்கு மத்தியிலே உலாவின தேவகுமாரன் இப்போது நம்ம மத்தியிலே ஒரு ராஷ்டிரா தாலாலாமா ரிபாபா பாபா பாபா ரிபாலா தன தலபா ஓ ரிபாபா பாபா ஷபா பாபா. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தார், ஒரு தாயை போல தேற்றி நம்மை நடத்தினார். ஓ அவர் மாத்திரமே நமக்கு போதும். மனுஷனை நம்புவதே பார்க்கலாம், கர்த்தரை நம்புவதே நல்லம். அவரை நோக்கி பார்க்கிற உன் முகத்தை ஒருபோது வெட்கப்படுத்த விடவே மாட்டார். உன் முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. அவரை பாடி நம்ம துதிக்க போகிறோம். இஸ்ரவேலின் துதிக்க வாசம் செய்யும் எங்கள் தேவனை பரிசுத்தரே. அவன் பாடும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனை பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனை பரிசுத்தரே. மாதங்கள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். மாதங்கள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர்
சாத்தானை ஜெயித்த இந்த உலகத்தில் இருக்கிற என்னில் இருக்கிற என் இயேசு பெரியவர். அவர் மாத்திரம் என்னோடு இருக்கிறார். அவர் தான் எனக்கு சொந்தம். வாழ்க்கையை ஜெயம் எடுத்துக் கொண்டு போய்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தகப்பனை போல இந்த 6 மாதம் சொந்தெல்லாம் விட்டு ஓடிடுச்சு, பந்தெல்லாம் விட்டு ஓடிடுச்சு. இது உன் பாடு, இது உன் பிரச்சனை. ஆனால் அந்த தகப்பன், ஹல்லேலூயா, தாயின் தகப்பனும்னே தள்ளினார், கர்த்தரோடு சேர்த்துக் கொள்வார் என்று சொன்ன ஒரு தகப்பன் சுமப்பது போல, ஓ இந்த இடம் வரைக்கும் உங்களை சுமந்து வந்த அந்த தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, அவரே நமக்கு சொந்தம். இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லைங்க. ஒரு தோல் கரைச்சா அந்த சாய்ந்து நம்ம குறையெல்லாம் சொல்லாம யாராவது நம்மளுடைய குறைகளை கேட்க மாட்டாங்களா? கஷ்டங்களை கேட்க மாட்டாங்களா? நான் போற இந்த பாட யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லாக புலம்புனீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பன் சுமப்பது போல் உண்மை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஓ உண்மை சுமந்து கொண்டு இருக்கிறார். உன்னை 6 மாதம் நடத்தி கொண்டு வந்தார். உன்னை சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஓ அதுக்கு மாறாக சத்துருக்கு முன்பாக உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயில அபிஷேகம் பண்ணி உனக்கு ஜெயத்தை தந்து தேவனுடைய ஆலயத்தில் அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நீ வாழ்க்கையை தோத்து போக மாட்டாய். நீ எதிலையும் தோத்து போக மாட்டாய். அப்பா உன்னோடு இருக்கக்கூடிய, தந்தை உன்னோடு இருக்கக்கூடிய ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார். ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார். அது யோர்தான் ஆனாலும் சரி, அது எரிகோவானாலும் சரி, அது வெள்ளமானாலும் சரி, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது 2ஆக பிளப்பார், 2ஆக பிளப்பார், இடித்து விழ பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா, கமரா ஷபபபப, ஓ ரேகபலதா. ஆகினால எப்பவுமே அவர் துதித்துக் கொண்டே இருப்பார். உமக்கே ஆராதனையா. அவர் யாருன்னா பிதா, அவர் யாருன்னா இயேசு, அவர் யாருன்னா ஆவியானவர். ஆமே போதும். ஒவ்வொரு உங்களோடு இருக்கிறாரு. பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ அவருக்கே ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் அப்பா. அவர்தான் உங்களுக்கு துணை. இந்த உலகத்தில் துணை யாருன்னா அவர்தான். ஆமே துணை அவர்தான். அதனால உலக பெருமாள் துணை அந்த வருதோ வரலையோ இருக்குதோ போதோ அந்த கவலையப்படாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு துணை. ஆமே ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். பாடுமா, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆமே அந்த உலகத்துல மேல துணையை கொடுத்தா, துணை வழி காட்டுன்னா அது சொல்றது எனக்கே வழி தரல. எதுக்கு? அது தான் வழியை பார்த்து போறேன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, கூடியே இந்த வழி காட்டும். ஆமே கூடியே இந்த வழி நடத்துவார். ஓ ஹல்லேலூயா. அந்த பிதா நம்மளோட அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலயம் ஆலயம் ஆராதனை அப்பாவுக்கே ஆலயம் ஆலயம்
இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் விட்டு போறாங்களோ, யார் கூட இருக்காங்களோ, நான் உன்னை விழுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவேன் சொன்னேன். அந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ரட்சித்த இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை ரட்சித்து தெரிந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை அழைத்த இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்ட இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ணின இயேசு உங்களோடு இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். பலத்தின் மேல் பலனடைவாய், கிருபை மேல் கிருபை பெறுவாய், வல்லமை மேல் வல்லமை அடைவாய், ஆசீர்வாதம் மேல் ஆசீர்வாதம், சந்தானம் மேல் சந்தானத்தை ஊற்றுகிறவர், ஆவியை ஊற்றுகிறவர். ஒரு சபலதர தீங்கு உன் வாழ்வில் வருவதில்லை, தீங்கு உன்னை மனசால் வருவதில்லை. உன்னை எல்லையை பெரிதாக்குகிற கர்த்தர் இந்த 6 மாதம் ஒருவேளை உன் எல்லை பெரியாமல் இருக்கலாம், ஆனால் வருகிற இந்த 6 மாதத்தில் கர்த்தருடைய கரம் உன்னோடு இருந்து தீங்கு உன்னை மனசால் படுத்தாதபடி உன் எல்லையை பெரிதாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன் மூலியமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உன் மூலியமாக உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலியமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதனால மனம் அடைந்து போகாது, சோர்ந்து போகாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டபடியா சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, தன்னண்டை ஒருவர்களை புறமே தள்ளாத இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். துதி கன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமைதியாக உட்காருவோம். அப்படி ஜெப சிந்தையோடு நாம் தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.